ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு நான் ஒரு கேரட்டை துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட்டு தான் சேர்க்கணுன்னு இல்லை, எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம், சிக்கன் வச்சு செய்யலாம். உங்களோட விருப்பம் தான், எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தக்காளி, வெங்காயம், கேரட் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்து லைட்டாக வதக்கி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம், அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு திரட்டி இருப்பீங்களோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ மேலே எக்ஸஸாக உள்ள மாவை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நான் அப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துட்டு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உள்ளே உள்ள மாவுலாம் நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், சும்மா வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு 2 பக்கமும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.